வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6வது சோசியல் சயின்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டெட்டுக்குண்டான பேப்பர் 2 வினா விடைய வீடியோவை பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6வது போட்டாச்சு. இது பாகம் 2, அது பாகம் 1, இது பாகம் 2. டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நம்மக்கிட்ட இருந்து வினா விடை, அதாவது கொஷின் பேங்கு உங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த வினா வங்கி எப்படி வாங்கிறது அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 97 89 51 92 66 எந்த நம்பருக்கு கால் பண்ணலாம்? அது பார்த்தீங்கன்னா 97 89 51 92 66 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக வினா வங்கியை வாங்கி கொள்ளலாம். பாருங்கள், இப்போ நம்ம சோசியல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். 6வது புது புக்கில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. சீன நாகரிகம் எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 1122 வரை. அப்போ 1 கரெக்டு. அடுத்தது எகிப்து நாகரிகம். எகிப்து நாகரிகம் 3100 1100 வரை. அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் 3300 1900 வரை. அடுத்தது மெசபடோமியா நாகரிகம் 3500 2000 வரை. இதுதான் மிக பழமையான நாகரிகம். மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம் தான் மிக பழமையான நாகரிகம். அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1 2 3 4. ஆன்சர் டி. இதுக்கு ஆன்சர் டி. அடுத்தது 2. கீழ்கண்டவற்றுள் எது எவை நதிக்கரையில் தோன்றிய நாகரிகம்? சிந்து நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், அதாவது பார்த்தீங்கன்னா சீன நாகரிகம். சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம். இது அனைத்துமே நதிக்கரையில் தோன்றிய நாகரிகங்கள். இவை அனைத்தும் ஆன்சர். ஆன்சர் டி. இவை அனைத்தும். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 3. நாகரிகத்தின் சரியான வரிசை எழுதுக. நாகரிகத்தின் சரியான வரிசை எது? சரியான வரிசை எது? ஃபஸ்ட்டு குழு, சமுதாயம், அதுக்கப்புறம் நாகரிகம். ஃபஸ்ட்டு குழு, அடுத்தது சமுதாயம், அடுத்தது நாகரிகம். ஆன்சர் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹராப்பா. ஹராப்பா என்பதற்கு புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஹராப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை, ஹராப்பா நாகரிகத்தினுடைய இடிபாடுகளை முதலில் நமது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் யார்? சார்லஸ் மேசன். அதாவது பார்த்தீங்கன்னா ஹராப்பா நாகரிகத்தினுடைய இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்து ஆங்கிலேயர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் மேசன். அடுத்து 5. செங்கல் திட்டுகளை உடைய செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ள என சார்லஸ் மேசன் குறிப்பிடுகிறார். இது டேஸ் நாகரிகம் இதற்கான முதல் வரலாற்று சான்றாகும். அதாவது ஹராப்பா நாகரிகம் தான் முதல் வரலாற்று சான்றாகும். ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5. காந்தப்புல வருடி. காந்தப்புல வருடி என்பது டேஸை ஆய்வு செய்ய பயன்படுகிறது. நிலத்தடியை. ஆன்சர் ஏ, நிலத்தடியை. அடுத்து 7. சமூகத்தின் அடிப்படை அழகு. சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். குடும்பம் தான் ஃபஸ்ட்டு, 2வது பள்ளி. சமூகத்தின் அடிப்படை அழகு, முதல் அழகு குடும்பம், 2வது அழகு பள்ளி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 8. பாருங்கள், கூற்று. இந்தியா துணைக்கண்டம். இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட நாடு இந்தியா. அதாவது பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. ஒரு பகுதியின் பொருளாதார கூறுகளை தீர்மானிப்பது. ஒரு பகுதியின் பொருளாதார கூறுகளை தீர்மானிப்பது அப்படின்னா நிலவியல் காலநிலை கூறுகள். ஆன்சர் ஏ மற்றும் பி. ஏ மற்றும் பி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், 10வது கொஸ்டின்.
அதிக மழைப்பொழிவு இடமான மௌசின்ராம். மௌசின்ராம் உள்ள இடம் மேகாலயா. மௌசிலாம் உள்ள இடம் மேகாலயா. சரி. அடுத்தது, குறைவான மழை பெறும் மழைப்பொழிவு இடம் ஜெய்சால்மர். குறைவான மழை பெறும் இடம் ஜெய்சால்மர். உள்ள இடம் ஹரியானான்னு கொடுத்துருக்கான். தவறு. அப்போ பாருங்கள், அதிக மழைப்பொழிவு இடம் மௌசின்ராம் என்பது உள்ள இடம் மேகாலயா. சரி. குறைவான மழைப்பொழிவு இடமான ஜெய்சால்மர் உள்ள இடம் ஹரியானான்னு கொடுத்துருக்கான். தப்பு. அப்போ ஆ சரி, ஆ அப்படிங்கிறது தவறு. ஆன்சர் ஏ. ஃபஸ்ட்டு இது சரி, ரெண்டாவது தவறு. அப்போ சரியானது பார்த்தீங்கன்னா, இந்த ஜெய்சால்மர் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. எங்கே இருக்குது? ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. ஜெய்சால்மர் எங்கே இருக்குது? ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. அடுத்து பாருங்க, கொஷின் நம்பர் 11. கொஷின் நம்பர் 11. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது? அதாவது 2001 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது? 122 மொழிகளை கொண்டுள்ளது. 122 மொழிகளை கொண்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 12. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கும் வரலாற்று ஆசிரியர் B.A. சுமித். யாரு? B.A. சுமித். இவர் தான் இந்தியாவில் இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 13வது கொஸ்டின். 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகளை அவை பேசப்படும் சதவீதத்தை வைத்து வரிசைப்படுத்துக. அப்போ இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழி ஃபஸ்ட்டு ஹிந்தி, 2வது வங்காளம், 3வது தெலுங்கு, 4வது மராத்தி, 5வது தமிழ். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ தான். இந்தியாவில் அதிகமாக ஃபஸ்ட்டு பேசக்கூடியது ஹிந்தி, 2வது வங்காளம், 3வது தெலுங்கு, 4வது மராத்தி, 5வது தமிழ். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 14. கொஷின் நம்பர் 14. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையின்படி அலுவலக மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொத்த மொழிகள். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொத்த மொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 22 மொழிகள். எத்தனை மொழிகள்? 22 மொழிகள். பாருங்கள், கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம். கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. மதுரைங்கிறதோட மதுரைக்கு பக்கத்தில் சிவகங்கை. மதுரைக்கு பக்கத்தில் சிவகங்கை அப்படிங்கிற இடத்துல தான் கீழடி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது 16வது கொஸ்டின். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம். மனிதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? பாருங்கள், மெகர்கர் சிந்துச்சமொழி நாகரிகத்தின் முன்னோடி என அழைக்கப்படுகிறது. எது? மெகர்கர் சிந்துச்சமொழி நாகரிகத்தின் முன்னோடி என அழைக்கப்படுகிறது. சரி. அடுத்து பாருங்கள், இது பாகிஸ்தான் நாட்டில் பலுகிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது பாகிஸ்தான் நாட்டில் பலுகிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. சரி. பொ.ஆ.மு. 7000ஐ ஒட்டிய காலத்திலேயே நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுவும் சரி. மெகர்கரில் மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்றிதழ்கள் கிடைத்துள்ளன. சரி. அப்போ இதில் இருக்கிற அனைத்தும் சரி. ஆன்சர் டி. இதில் இருக்கிற அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 18. ஹராப்பா நாகரிகம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஹராப்பா நாகரிகத்தில் தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. சரி. சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. சரி. தெருக்கள் ஒன்றையொன்று செங்கோண வடிவில் வெட்டி கொண்டன. செங்கோண வடிவத்தில் வெட்டி கொண்டன. சரி. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ
இதற்காக ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. இதுவும் சரி. நெருப்பை தாங்குவதாலும் நீரில் கரையாமலும் இருப்பதாலும் கட்டிடங்களுக்கு சுட்ட செங்கல்களால் பயன்படுத்தின. சரி. ஹராப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. 19 முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா காலத்தைச் சேர்ந்த செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடமான நாகி கார்கி உள்ள மாநிலம் ஹரியானா மாநிலம். ஆன்சர் பி, ஹரியானா மாநிலம். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 20. சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன்கள் வாங்கியதாக குறிப்பு எழுதியவர் யார்? சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன்கள் வாங்கியதாக குறிப்பு எழுதியவர் யார்? நாரன் சிங். ஹராப்பா மக்கள் போக்குவரத்திற்கு அதிகம் பயன்படுத்திய விலங்கு எது அப்படின்னா காளை. 22வது கொஸ்டின். முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள். 23 எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15ல் 1. ஆன்சர் ஏ, 15ல் 1. அடுத்து 24வது கொஸ்டின். டாக்டர் அம்பேத்கர் பற்றிய கூற்றுகள். டாக்டர் இவர் பாபா சாகோப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். சரி. இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். சரி. அடுத்தது, இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராகவும் இருந்தார். சரி. எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இதுவும் சரி. இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இதுவும் சரி. இவரது மறைவுக்கு பின்பு 1990ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. சரி. அப்போ இதில் இருக்கக்கூடிய அனைத்தும் சரி. அம்பேத்கரை பற்றி அனைத்தும் சரி. ஆன்சர் டி. 25 சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14. தீண்டாமை ஒழிப்பிற்கான அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14A சொல்கிறாங்க. இது தவறு. அப்போ சரி, என்பது தவறு. அப்போ ஃபஸ்ட்டு இது சரி, ரெண்டாவது தவறு. கொஸ்டின் நம்பர் 26. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். சரி. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது 1987ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. இதுவும் சரி. அடுத்தது, டாக்டர் அம்பேத்கர் APJ அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய நூல்கள் இந்தியா 2020, அக்கினி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், லுமினியஸ் பார்க்கு, மிஷன் இந்தியா ஆகியவை. இதுவும் சரி. 2008ஆம் ஆண்டில் பிரான்சில் கேனஸ் நகரில் மலைஸ் தோஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்ற சே இளவழகி. இவர் சென்னையை வியாசர்பாடியைச் சேர்ந்தவர். இதுவும் சரி. நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கான வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது 1991-92 இவர் பெற்ற முதல் விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறு. அப்போ 1, 2, 3, 4 மட்டும் சரி. ஆன்சர் ஏ.
அடுத்தது சர்வதேச மலைகள் தினம் 27. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. டிசம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 28 பாருங்கள். நிலத்தோற்றத்தின் வகைகளை பொறுத்துக. முதல் நிலை கண்டங்களும் பெருங்கடலும், அப்போ 1. அடுத்தது 2ஆம் நிலை மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள், அப்போ 2. அடுத்தது 3ஆம் நிலை பள்ளத்தாக்குகள் கடற்கரைகள் மணல் குன்றுகள், அப்படியே வரிசையாக இருக்குது. 1 2 3. ஆன்சர் ஏ. முதல் நிலைனா கண்டங்களும் பெருங்கடலும், 2ஆம் நிலைனா மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள், 3ஆம் நிலை பள்ளத்தாக்குகள் கடற்கரைகள் மணல் குன்றுகள். அப்போ ஆன்சர் 1, 2, 3. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் 29வது கொஷின். 29வது கொஷின் தவறான ஒன்றை காண்க. தவறான ஒன்றை காண்க. மிகப்பெரிய கண்டம் ஆசியா கண்டம் சரி. மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம் சரி. மிகப்பெரிய கடல் பசிபிக் கடல் சரி. மிக சிறிய கடல் அண்டார்டிக்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. இது தவறு. தவறானது டி. மிக சிறிய கடல் ஆர்டிக் கடல். மிக சிறிய கடல் ஆர்டிக் கடல். அடுத்து 30வது கொஸ்டின். 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடிய அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியமான மிக குறுகிய நிலப்பகுதிக்கு டேஸ் எனப்படையார். அதாவது 2 நிலப்பகுதியை பிரிக்கக்கூடிய மிக குறுகிய நிலப்பகுதிக்கு நிலச்சந்தி. ஆன்சர் சி. நிலச்சந்தி. 31 சுற்றுப்புற பகுதியை விட எவ்வளவு மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்ற மலைகளாக கருதப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா மலைகளின் பொதுவாக வன் சரிவை கொண்டிருக்கும், மேலும் அவை தனித்து தொடர்ந்தோ காணப்படும். அப்போ எத்தனை கிலோமீட்ரு, எவ்வளவு கிலோமீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும்னா 600 மீட்டருக்கு மேலே உயர்ந்து காணப்படும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. சுமார் 7000 கிலோமீட்டர் நீளத்திற்கு வடக்கு தெற்கு பரவியுள்ள உலகின் நீளமான ஆண்டிஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள இடம். அப்போ ஆண்டிஸ் மலைத்தொடர் எங்கே இருக்குது? தென் அமெரிக்காவில் இருக்குது. 33 இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் டேஸ் மீட்டருக்கு குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றம் சமவெளி சமமாக மற்றும் தாழ்நில தோற்றமாகும். அப்போ 200 மீட்டருக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு நிலத்தோற்ற சமவெளி சமமான தாழ்நிலை தோற்றமாகும்னு சொல்கிறாங்க. 34 உலகின் முதலில் கட்டப்பட்ட பெருங்குளம் அமைந்திருந்த இடம். உலகின் முதலில் கட்டப்பட்ட பெருங்குளம் அமைந்திருந்த இடம் மொகஞ்சோதரா. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 35. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை ஊடல்கார் என்ற பெரிய நகரங்கள் உள்ளன. சரி. ஆப்கானிஸ்தானில் கொர்க்கை பூமுகார் போன்ற நகரங்களின் பெயர்களும் இன்னும் நகரங்களில் உள்ளன. இதுவும் சரி. ஆப்கானிஸ்தானில் கௌரி பொருன்ஸ் ஆகிய பெயர்களின் ஆறுகளும் உள்ளன. இதுவும் சரி. அடுத்தது பாகிஸ்தானில் காவிரி வாலா பொருணை ஆகிய பெயர்களில் இன்றும் ஆறுகள் உள்ளன. சரி. அப்போ இது எல்லாமே சரி. டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. தவறான கூற்று எது? பாருங்க. சிந்துச்சமொழி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. சரி. இரும்பின் பயனை பற்றி தெரியாது. சரி. சிந்துவெளி மக்கள் ஆபாரணம் செய்தது பச்சை நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். தவறு. சிந்துவெளி மக்கள் கம்பளி ஆடைகளை உபயோகப்படுத்தி வருகிறார்கள். சிந்துவெளி மக்கள் உருவாக்கிய மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்திலேயே இருந்தன. சரி. சிந்து நாகரிகத்தின் எழுத்துக்களை தற்போது வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி. அப்போ தவறானது பி மட்டும்தான். அதாவது பச்சை நிறம் கிடையாது, இது சிவப்பு நிறம் தான். அப்போ ஆன்சர் இதுக்கு பி. அடுத்து 37.
பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பு கொண்ட நாகரிகம் எது? பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் எது? சிந்துவெளி நாகரிகம். எது? சிந்துவெளி நாகரிகம். கொஸ்டின் நம்பர் 38 பாருங்கள். உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் அமைந்துள்ள இடம் மொஹஞ்சோதரா. 39 மொஹஞ்சோதரா சுமேரிய காலம், அதாவது ஊர் நம்மு என்ற அரசினால் சீன் என்ற கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் சிகாரெட். இந்த சீன் என்பவர் கடவுள், சந்திர கடவுள். சீன் என்பவர் சந்திர கடவுள். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, தவறான இணையை தேர்ந்தெடு. லோத்தல் அப்படிங்கிறது கப்பல் கட்டும் தளம், சரி. கோட்டை என்பது தானிய களஞ்சியம், சரி. ஏஎஸ்ஐ அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியினுடைய ஆள் யாருன்னா ஜான் மார்சல், சரி. ஹராப்பா நாகரிகம் காவிரி யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, இது தவறு. ஹராப்பா என்பது ராவி நதிக்கரை, அப்போ தவறானது. ஆன்சர் டி. அடுத்து 41 தொல்லியல் துறையில் வயது கணிப்பதற்காக பயன்படுத்தும் கார்பன். தொல்லியல் துறையில் வயது கணிப்பதற்காக பயன்படுத்தும் கார்பன் 14. கார்பன் 14. கொஸ்டின் நம்பர் 42 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? மெசொப்பொட்டேமியா நாகரிகம். இதுதான் உலகின் தொன்மையான நாகரிகம். 43 கியாஸ் பிரமிடு கிமு 2500 குபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது, சரி. அடுத்தது அபு சிம்பல் எகிப்து அரசின் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம், சரி. அப்போ ஆவும் சரி, ஆ என்பதும் சரி. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தன? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். கொஸ்டின் நம்பர் 45 சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தைச் சேர்ந்தவை? சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தவை அப்படின்னா உலோக காலத்தை சார்ந்தவை. 46 கூற்று ஹராப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது, சரி. அடுத்தது ஹராப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது, இதுவும் சரி, இதுவும் சரி. அப்போ கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம். அப்போ ஆன்சர் இது ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 47 கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சோதராவை பற்றி கூற்றுகளில் சரியானவை. தங்க ஆபரணம் பற்றி தெரியவில்லை, அதாவது தெரியவில்லைன்னு சொல்லியிருக்கிறான். இதில் சரியானது தவறு. அடுத்து பாருங்கள், வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன, இது சரி. அடுத்து கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன, இது தவறு. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன, சரி. அப்போ இது சரியானது 2 மற்றும் 4. ஆன்சர் சி. 48 இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று கூறும் அரசியலமைப்பு பாகம் எது? முகப்புரை அப்படிங்கிறது தான் இறையாண்மை, சமதர்மம், மதசார்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று சொல்லக்கூடிய பாகம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 49 பாருங்கள், தவறான இணையை தேர்வு செய். ஓகேங்களா? ஏஎஸ்ஐ ஜான் மார்சல் கரெக்டு, கோட்டை என்பது தானிய களஞ்சியம் கரெக்டு, லோத்தல் என்பது கப்பல் கட்டும் தளம் கரெக்டு, ஹராப்பா நாகரிகம் காவிரி ஆறு என்பது தவறு. அப்போ ஆன்சர் டி. டேஸ் இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போது மயிலாடுதுறை அருகில் உள்ளது. எது அப்படின்னா பூம்புகார் தான் வேறு பெயர் காவேரி பூம்பட்டினன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஏ. 51 கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பிறந்த நகரம் பூம்புகார். கீழ்கண்டவற்றில் எந்த நூல் பூம்புகார் துறைமுகத்தை பற்றி குறிப்பிடப்படவில்லை? என்னது?
குறிப்பிடப்படவில்லை. குறிப்பிடவில்லை அப்படின்னா சீவக சிந்தாமணி நூல் மட்டும்தான் குறிப்பிடப்படவில்லை. மற்ற சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினப்பாலை மூணுமே பூம்புகார் நகரத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல். அடுத்து 52, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள். மிக சரியான விலைக்கு பொருள்களை விற்றனர். கூடுதலாக விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அடுத்த இறக்குமதியான பொருட்கள். மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து என்ன இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்னா சரிங்களா, சந்தனம், அப்போ 3 கமா. தென்கடலிருந்து முத்து, அப்போ 1 கமா. கிழக்கு கடலிருந்து பவளம், அப்போ 2 கமா. ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள், அப்போ 4 கமா. கடல் வழியாக இறக்குமதி செஞ்சது குதிரை, அப்போ 5 கமா. தரைவழி தடங்களில் வழியாக வந்தது கருமிளகு, அப்போ 6 கமா. பாருங்க, ஃபஸ்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு கடல் பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள், கடல் வழியாக இறக்குமதியானது குதிரை, தரைவழி தடங்களில் வழியாக வந்தது கருமிளகு. அப்போ ஆன்சர் 3 கமா, 1 கமா, 2 கமா, 4 கமா, 5 கமா, 6. ஆன்சர் ஏ. அடுத்தது 54, நாகரிகம் என்ற வார்த்தை லத்தீன் மொழி வார்த்தையில் சிவிக்ஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம். இதன் பொருள் நகரம். ஆன்சர் சி, இதன் பொருள் நகரம். கொஸ்டின் நம்பர் 55 பாருங்கள். சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 49 பேர். 56, பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களையும் உவரி என்னுமிடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். இந்த உவரி என்ற இடம் எந்த துறைமுகத்துக்கு அருகில் உள்ளது? கொர்க்கை துறைமுகத்திற்கு அருகில் உள்ளது. 57, ஹராப்பாவிற்கும் மொகஞ்சாதருக்கும் இடையே சிறிதளவு வேறுபாடு இருப்பதாக கண்டறிந்தவர் சான் மார்சல். ஆன்சர் சி, சான் மார்சல். கொஸ்டின் நம்பர் 58, ஹராப்பா நாகரிகத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமாகவும் இருந்தது, மேலும் அது கோட்டை என அழைக்கப்பட்டது. சரி. அடுத்தது, ஹராப்பா நாகரிகத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்து உயரமுடையது, இது அதிக பரப்பு உடையது, மேலும் இது பொதுமக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாக இருந்தது. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஆ சரி, ஆவும் சரி. இப்போ ரெண்டுமே சரி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 59, ஹராப்பா நாகரிகம் மொகஞ்சோதரா நாகரிகத்தை விட பழமையானது என ஆராய்ச்சியாளர்கள் முடிவுக்கு வர காரணம். அதாவது பார்த்தீங்கன்னா, இரு நாகரங்களும் கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்களுக்கும் இடையே சிறிதளவு வேறுபாடு தான் சரியான ஆன்சர். இரு நகரங்களில் கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்களின் இடையே சிறிதளவு வேறுபாடு. ஆன்சர் டி. அடுத்து 60, இந்திய தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற நில அளவையர் உதவியுடன் நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இதன் தலைமையகம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. அப்போ இந்திய தொல்லியல் துறை ஆய்வினுடைய தலைவர் அலெக்சாண்டர் கன்னிகாம், அவர் தலைமையில் தான் இந்த இந்திய தொல்லியல் துறை ஆரம்பித்தாங்க. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1861. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா டெல்லி. கொஸ்டின் நம்பர் 61, சிந்துவெளி நாகரிகத்தின் பயன்படுத்தப்பட்ட கப்பல் கட்டும் மற்றும் செப்பினிடு தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அதை பார்த்தீங்கன்னா லோத்தல் துறைமுகத்தில் தான் கப்பல் கட்டும் செப்பினிடு நடந்தது. அது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. 62, சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்கள். மிக சிறிய அளவுகோல் ஒன்று 1704 மில்லிமீட்டர் குஜராத்தில் கண்டறியப்பட்டது. இதன் அளவுகோல் எதனால் செய்யப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா தந்தத்தால் செய்யப்பட்டது. இதனுடைய அளவுகோல்கள் தந்தத்தால் செய்யப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 63, மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரம் குறிப்பிட்டுள்ள ஜானகியர் யாருடைய அமைச்சர்?
மதுரையை பற்றிய தனது அர்த்தசாஸ்திரம் குறிப்பிட்டுள்ள ஜானகியர் யாருடைய அமைச்சர் அப்படின்னா சந்திரகுப்தருடைய அமைச்சர், சந்திரகுப்த மௌரியருடைய அமைச்சர். கீழ்கண்ட சரியானது அல்ல, சரியானது அல்லாததுன்னு கேட்குறாங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு, தப்பு. அடுத்தது கல்வி கரையில்லா காஞ்சி அப்படின்னு காளிதாசர் சொல்லியிருக்கிறாரு, இதுவும் தப்பு. 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று யுவாங் சுவாங் அப்படின்றவரும் சொல்லியிருக்கிறாரு, அது சரி. அதாவது பார்த்தீங்கன்னா 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர் யுவாங் சுவாங். காஞ்சிபுரம் ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது, சரி. எந்த மாவட்டம்? காஞ்சிபுரம் ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது. மாநாயக்கன் பெருங்கடல் வணிகன் என்று பொருள், சரி. மாசாத்துவன் பெருவணிகன் என்று பொருள், இதுவும் சரி. அப்போ தவறானது பாருங்கள், 1, 2 மட்டும் தவறு. அல்லாதது சரியானது அல்லாததுன்னு கேட்குறாங்க, 1, 2 மட்டும், 1, 2 மட்டும். இதில் என்ன ஆன்சர் அப்படி பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க, இதுவும் இதுவும். அப்போ என்னன்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காளிதாசர் சொல்லியிருக்கிறாரு, கல்வி கரையில்லா காஞ்சி என்று திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. அப்போ ஆன்சர் இதுக்கு ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 65. வடமலையில் இருந்து இறக்குமதி செய்து மெருகூட்டப்பட்ட மீண்டும் அயல்நாட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டது எது அப்படின்னா தங்கம். அடுத்து பொறுத்துக, மதுரை என்பது வணிக நகரம், பூம்புகார் என்பது துறைமுக நகரம், காஞ்சி என்பது கல்வி நகரம் அல்லது ஏரிகள் மாவட்டம். இப்போ வரிசையாக இருக்குது, 1, 2, 3, ஆன்சர் பி. 1, 2, 3, ஆன்சர் பி. 67. வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம், தொடர்பில்லாத நகரம் தொண்டி, தொடர்பில்லாத நகரம் தொண்டி. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர், காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன், ராஜசிம்மன். கொஸ்டின் நம்பர் 69 பாருங்கள், பொறுத்துக. சேரநாடு, சேரநாடுங்கிறது கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா பகுதி தான் கேரள நாடு, அப்போ நாடு கமா. அடுத்து சோழ நாடு என்பது தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை, அப்போ 1. பாண்டிய நாடு என்பது மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி, அப்போ 3 கமா. அடுத்தது தொண்டை நாடு என்பது நம்ம காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம், அப்போ 2 கமா. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 3 கமா 2, ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 70. கொஷின் நம்பர் 70 பாருங்கள், சோழ நாடு, சோழ நாடு அப்படின்னா சோறு உடைத்தது, சோழ நாடு சோறு உடைத்தது 2 கமா. பாண்டிய நாடு முத்துடைத்தது 1 கமா. சேரநாடு, சேரநாடு என்பது வேலம் உடைத்தது, அப்போ 4 கமா. தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது, அப்போ 3 கமா. பாருங்கள் மறுபடியும், சோழ நாடு சோறு உடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, சேரநாடு வேலம் உடைத்தது, தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது, அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3, ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், தமிழர்களின் மேலாண்மையை விளக்குவது, தமிழர்களின் மேலாண்மையை விளக்குவது பாருங்கள், கல்லணை காஞ்சிபுர ஏரிகள், இது 2 கல்லணை காஞ்சிபுர ஏரிகள். பரமகிர பாண்டியன் ஏரி தவறு, காவிரி ஆறும் தவறு. அப்போ ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆ 1 மற்றும் 2 சரி. அடுத்தது 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழியை அறிவிக்கப்பட்டது. இதன்படி தற்போது வரை எத்தனை மொழிகள் செம்மொழி அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 6 மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. எத்தனை மொழிக்கு? 6 மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. அடுத்தது நடனங்கள் மாநிலங்கள் பாருங்கள், தெய்யம் மோகினியாட்டம் எங்கே அப்படின்னா கேரளா, அப்போ 2 கமா. அடுத்தது பங்காரா என்பது பஞ்சாபில், பங்காரா என்பது பஞ்சாபில். கார்பா தாண்டியா அப்படிங்கிறது குஜராத்து, இப்போ 4 கமா. சோலியா அப்படிங்கிறது உத்தரகாண்டு, அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்கள், தெய்யம் மோகினியாட்டம் கேரளா, பங்காரா பஞ்சாப்,
கார்பா தாண்டியா குஜராத்து, சோழியா உத்தரகாண்ட். அப்போ ஆன்சர் 2,1,4,3. ஆன்சர் டி. அடுத்தது மொழி செம்மொழி அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டுகள். பாருங்க, தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2004. அப்போ 2, சமஸ்கிருதம் 2005 1, தெலுங்கு கன்னடம் 2008 3, மலையாளம் 2013 4, ஒடிசா 2006 5. தமிழ் மொழி 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2016. அப்போ ஆன்சர் 2,1,3,4,5. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 75. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொட்டோட நமது இந்திய சுதந்திரத்தின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் எந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அப்போ வேற்றுமை ஒற்றுமை என்ற தொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது எந்த புத்தகத்தில் ஜவஹர்லால் நேரு வெளியிட்டிருக்கிறார்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆகான ஆண்டு. விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு 1998. கொஸ்டின் நம்பர் 77. பாருங்கள், எக்ஸாகனம் ஆடக்கூடியது கர்நாடகா மாநிலம். அப்போ 2, சத்திரியா பிகு நடனம் அஸ்ஸாமு 1, தும்கல் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர். அப்போ 3, கல்போடியா கூமருங்கிறது ராஜஸ்தானு, ராசீலா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம். அப்போ 4. இப்போ பாருங்கள், யக்ஷாகனம் கர்நாடகா, சத்ரியா பிகு நடனம் அஸ்ஸாமு, தும்காலு ஜம்மு காஷ்மீர், கல்போடியா கூமருங்கிறது ராஜஸ்தானு, ராஜலீலா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம். அப்போ ஆன்சர் 2, 1, 3, 5, 4. ஆன்சர் டி. அடுத்தது, சரியாக பொருத்தப்பட்டுள்ள கூற்றை காண்க. மேசை நிலம் அப்படிங்கிறது சோட்டா நாக்புரி. தப்பு. உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது திபெத்து. சரி. கனிம வளங்கள் நிறைந்தது தக்கான பீடபூமி. தப்பு. எரிமலைகள் பாறைகளால் ஆனது பீடபூமி. தப்பு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். உலகின் கூரை திபெத் பீடபூமி. கொஸ்டின் நம்பர் 79. கீழ்கண்டவற்றில் எந்த பீடபூமி தமிழ்நாட்டில் இல்லை? கன்னியாகுமரி பீடபூமி. அடுத்து 80வது கொஸ்டின். பெருங்கடல்களை அவற்றின் பரப்பளவு அடிப்படையில் சிறியது முதல் பெரியது வரை ஏறு வரிசையில் எழுதுக. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கு, 2வது தென் பெருங்கடல், 3வது இந்திய பெருங்கடல், 4வது அட்லாண்டிக் பெருங்கடல், 5வது பசிபிக் பெருங்கடல். அப்போ பசிபிக் பெருங்கடல் தான் மிகப்பெரிய பெருங்கடல். ஆன்சர் சி. 81. புவியின் மொத்த பரப்பில் 1/3 பகுதியை கொண்ட புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் என அழைக்கப்படும் கடல் எது அப்படின்னா, இது முக்கோண வடிவில் காணப்படுவது பசிபிக் பெருங்கடல். இது பசிபிக் பெருங்கடல். 1/3 பங்கு பசிபிக் பெருங்கடல் தான் பெருசு. 82. கடலின் ஆழத்தை எந்த குறியீட்டால் குறிப்பிட வேண்டும்? கடலின் ஆழத்தை எந்த குறியீட்டால் குறிப்பிட வேண்டும்? ஓகேங்களா? மீட்டர் மைனஸ். 83. மூலப்பொருள்களை பயன்படுத்தப்பட்டு பொருட்களாக மாற்றுவது டேஷ் தொழில் எனப்படும். 2ஆம் நிலை தொழில் தான் மூலப்பொருளை மாற்றக்கூடிய தொழில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 84. பாருங்கள், பொறுத்துக்க. கால்நடை வளர்ப்பு முதல் நிலை தொழில். அப்போ 3, உணவு பதப்படுத்துதல் வேளாண்மை தொழில். அப்போ 4, இரும்புக்கு தொழில் 2ஆம் நிலை தொழில். 1, தொலைபேசி சேவை தொழில் 2, பருத்தி ஆலை 3ஆம் நிலை தொழில். மறுபடியும் பாருங்கள், கால்நடை என்பது முதல் நிலை தொழில், உணவு பதப்படுத்துதல் வேளாண்மை சார்ந்த தொழில், இரும்புக்கு தொழில் 2ஆம் நிலை தொழில், தொலைபேசி என்பது சேவை தொழில்,
பருத்தி ஆலை என்பது 3ஆம் நிலை தொழில். அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2, 5. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 85. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. உணவு தேவைப்படும் தொழில் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில் எனப்படும். அப்போ முதல்நிலை தொழிலாக என்னென்னது? வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்க தொழில், தேன், மூலிகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்து மரம் வெட்டுதல், இது எல்லாமே முதன்மை தொழில். சரி. அடுத்தது, முதல்நிலை தொழில்களின் மூலமாக சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களிலிருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவையான பொருட்கள் வரை பெருமளவு இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது 2ஆம் நிலை தொழில் எனப்படும். சரி. தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு, உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தேவையான சேவைகளை வழங்குதல் 3ஆம் நிலை தொழில், சேவைத்துறை தொழில் என்பதாகும் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க 4 கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தி. இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரிதான் இதுக்கு சரியான ஆன்சர். டி, இதுக்கு அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 86. சேவை தொழில்கள் என அழைக்கப்படுவது 3ஆம் நிலை தொழில். சேவைத்துறை தொழில்கள் என அழைக்கப்படுவது 3ஆம் நிலை தொழில். அடுத்து பாருங்கள், கால்வாய் பிரிக்கும் இடங்கள் பொறுத்துக. 6 டிகிரி கால்வாய், 6 டிகிரி கால்வாய் இந்திரமுனையும் இந்தோனேசியாவையும் பிரிக்குது. அப்போ 4, அடுத்தது 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்கா தீவையும் பிரிக்குது. அப்போ 2, 90 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்கா தீவையும் பிரிக்குது. அப்போ 3, 10 டிகிரி கால்வாய் அந்தமானையும் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்குது. அப்போ 1, மறுபடியும் பாருங்கள், 6 டிகிரி கால்வாய் இந்திரமுனையும் இந்தோனேசியாவையும் பிரிக்குது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்கா தீவையும் பிரிக்குது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்கா தீவையும் பிரிக்குது. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்குது. அப்போ ஆன்சர் 4, 2, 3, 1. ஆன்சர் சி. பாக் வளைகுடாவையும் வங்காள விரிகுடாவையும் இணைப்பது பாக் நீர் சந்தி. பாக் நீர் சந்தி. கொஸ்டின் நம்பர் 89. கொஸ்டின் நம்பர் 81. ஆழமான ஆழி கடல்களை பொறுத்துக. அகழிகளுடன் ஆழமான அகழிகளுண்ட கடல்களை பொறுத்துக. பாருங்கள், பசிபிக் பெருங்கடல் மரியானா அகழி ஆழம் பாருங்கள் 10,994 மீட்டர். அட்லாண்டிக் பெருங்கடல் மில்வாக்கி அகழி ஆழம் 8,600 மீட்டர். தென் பெருங்கடல் தென் சான்விக் அகழி ஆழம் 7,235. 7,235. இந்திய பெருங்கடல் ஜாவா அகழி 7,725 மீட்டர். ஆர்டிக் பெருங்கடல் யூரோசியன் தாழ்நிலம் ஆழம் 5,449 மீட்டர். இப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1, 2, 3, 4, 5. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 90. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைப்பது. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைப்பது மலக்கா நீர்ச்சந்தி. மலக்கா நீர்ச்சந்தி. இந்தியாவில் கனிம வளங்கள் நிறைந்த பீடபூமி சோட்டா நாகபுரி பீடபூமி. இந்தியாவில் கனிம வளங்கள் நிறைந்த பீடபூமி சோட்டா நாகபுரி பீடபூமி. 92. உலகிலேயே மிக ஆழமான அகழி மரியானா அகழி. உலகிலேயே மிக ஆழமான அகழி மரியானா அகழி. இந்திய வரலாற்றின் வேதகாலம் என்பது 1500 600 வரை. இந்தியாவின் வேதகாலம் 1500 600 வரை. கொஸ்டின் நம்பர் 94. யார் இவர்கள்? யார் இவர்கள்? பாருங்கள், இவர்கள் இந்தோ ஆசிய மொழி பேசுபவர்கள். இடமிட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள். கால்நடை மேய்ப்பவர்கள். மத்திய ஆசியாவிலிருந்து குடிபெயர்ந்து இந்துமாஸ் மலைகளில் கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள். அடுத்தது, கால்நடை மேய்ப்பதே இவர்களின் முக்கிய தொழில் என்றாலும் அழிந்து எரிந்த சாகுபடி செய்யும் வேளாண்மை முறையை பின்பற்றியவர்கள். இது எல்லாமே ஆரியர்கள் தான். இது எல்லாமே ஆரியர்கள் தான். ஏ ஆன்சர். 95. ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் சப்த சிந்து, அதாவது 7 நதிகள் ஓடும் நிலப்பகுதி என்று
அழைக்கப்படும் எந்த பகுதியில் வசித்தன? அப்போ சப்த சிந்து அப்படிங்கிறது பஞ்சாப் பகுதி. ஆன்சர் சி. 96. சத்தியமே ஜெயதேவே வாய்மையே என்ற வாக்கியத்தை எதிலிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடதம். முண்டக உபநிடதம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 97 பாருங்க. சுருதிகள் 4 வேதங்கள், பிரமாணங்கள், ஆரியங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியது. அவைகள் புனிதமானவை, நிலையானவை, வேள்வியில் கேட்க முடியாத உண்மை என கருதப்படுபவை. சுருதி என்பது கேட்டல் என்னும் பொருள் கொண்டது. இவை வாய்மொழியாக அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. சரி. அடுத்து பாருங்க. ஸ்மிருதிகள் ஆகமங்கள், தந்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்களாகும். அவை நிலையானவை அல்ல, தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளடக்குபவை. ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியாக எழுதப்பட்ட பிரதி என்பதாகும். இதுவும் சரி. அப்போ மற்றும் ரெண்டுமே சரி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 98. இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது டேஸ் வேதகால அரசியல். இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது டேஸ் வேதகால அரசியல். ரிக்வேத கால அரசியல். 99. ரிக்வேத காலத்தில் ராஜனின் அதிகாரம் இனக்குழு மன்றங்களாக விதாவிதா, சபா, சமிதி, கணா ஆகிய அமைப்புகளில் கட்டுப்படுத்தப்பட்டது. அவைகளில் டேஸ் இனக்குழுவின் பொதுக்குழு மிக பழமையானது. மிக பழமையானது எதுனா விதாதா. மிக பழமையானது விதாதா. 100. ரிக்வேத காலத்தை பற்றி தவறான கூற்றுகளை தேர்வு செய். தவறான கூற்றுகளை தேர்வு செய். 1. பெண்கள் கல்வி மறுக்கப்பட்டது. பெண்கள் குடும்பத்தினர் தலைவியாக மதிக்கப்பட்டனர். சரி. அடுத்தது. சொத்துரிமை பெண்களுக்கு அளிக்கப்பட்டது. தவறு. அடுத்து பாருங்க. ஓகேங்களா. பொது நிகழ்வுகளில் பெண்கள் பங்கு வகித்தன. இதுவும் தப்பு. ஜாதிகளுக்கு இடையான திருமணம் நிராகரிக்கப்பட்டது. சரி. இப்போ என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். 2, 3. அதை பார்த்தீங்கன்னா 3, 2 தவறு. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 101. கொஸ்டின் நம்பர் 101. சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமான குடியேறிய பின்பு அவர்கள் வேளாண்மை செய்த தொடர்பினர் யாவா அவர்களின் முதன்மை பயிராகும். இதில் யாவா என்பது பார்லி. யாவா என்பது பார்லி. அடுத்தது. உலோகம் மற்றும் நாணயங்கள் அவற்றின் பெயர்களோடு பொறுத்துக. பாருங்கள். தங்க உலோகத்தை நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா கிரண்யா 2, தங்க நாணயத்தை நிக்ஷா சத்மானா 1, வெள்ளி நாணயத்தை எப்படி நம்ம அழைக்கிறோம் பாருங்கள். கிருஷ்ணா லாலா. கிருஷ்ணா லாலா அதாவது கிருஷ்ணாலா அப்படிங்கிறது 4, இரும்பு உலோகத்தை சியாமா அப்போ 3, தாமிரம் செம்பு ஆயஸ் 5, பாருங்கள். தங்க உலோகம் கிரண்யா, தங்க நாணயம் நிஸ்கா சத்மானா, வெள்ளி நாணயம் கிருஷ்ணாலாலா, இரும்பு உலோகம் சியாமா, தாமிரம் செம்பு உலோகம் அயாஸ். அப்போ 2, 1, 4, 3, 5. ஆன்சர் டி. ரிக்வேத சமூகத்தை பொறுப்பட்டில் சரியான 6 ஏறு வரிசையில் எழுதுக. ரிக்வேத சமுதாயத்தை பொறுத்துமட்டில் சரியான ஏறு வரிசை எது? ஃபஸ்ட்டு குலா, 2வது கிராமா, அடுத்தது விஸ்ஸு, அடுத்தது ஜனா, அடுத்தது ராஷ்டிரா. ஆன்சர் இதுக்கு ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 104. ரிக்வேத கால ஆரியர்கள் நிலம் மற்றும் ஆகாய கடவுளின் வழிபாட்டினர். இதில் பிருத்திவி என்பது டேஸ் கடவுள். பிருத்திவி என்பது நிலக்கடவுள். 105. பாருங்கள். கூற்று. ஒரு நபர் தமது அடிப்படை உரிமைகளை மீறப்பட்டுள்ள கருத்து வராமல் நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் அடைய முடியும். சரி. அடுத்தது. காரணம். இதன்படி நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடும் உரிமை 32 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தப்பு. அப்போ ஆன்சர் சி மட்டும் சரி. அடுத்தது. கொஸ்டின் நம்பர் 106.
42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அடிப்படை கடமைகள் கீழ்கண்டும் எந்த பகுதியில் உள்ளன? பகுதி 4 உறுப்பு 51A. மாநிலங்களை பற்றி கூற்றுகளில் சரியானது அல்லாதது எது? 300A 238 உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுமைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இதை தவிர 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மொத்தம் 250 உறுப்பினர்கள். சரி. காலம் நிரந்தரமான அமைப்பு கலைக்க முடியாது. சரி, நிரந்தரமான அமைப்பு கலைக்க முடியாது. மாநிலங்களின் உறுப்பினர் பதவி காலம் 5 ஆண்டு. தப்பு. அடுத்தது, மாநிலங்களின் உறுப்பினர்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் வகையில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநிலங்களின் அவையில் தேர்தலில் நடைபெறுகிறது. சரி. அப்போ தவறானது பார்த்தீங்கன்னா மாநில உறுப்பினர்களின் பதவி காலம் 5 ஆண்டுங்கிறது தான் தப்பு. அப்போ ஆன்சர் சி, 5 ஆண்டு கிடையாது, 6 ஆண்டுகள். கொஸ்டின் நம்பர் 108. மக்களவை பற்றிய கூற்றுகளில் சரியானது அல்லாதது. மொத்த உறுப்பினர்கள் 545இல் 543 தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி. சரி. 2 பேர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கில இந்திய உறுப்பினர்கள். சரி. இவருடைய காலம் 5 ஆண்டு. சரி. மக்களவை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் பிரதமர். தப்பு. மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பிரதமர்னு சொல்லியிருக்காங்க, குடியரசுத் தலைவர் தான் இதுக்கு ஆன்சர். அப்போ இதுக்கு ஆன்சர் அல்லாதது டி ஆன்சர். 109. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் டிசம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி 24, 1950 வரை நிர்ணய சபையினுடைய காலம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 110. ரிக்வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளுடன் பொருத்துக. இந்திரன் என்பது இடி. அதிதி என்பது நித்திய கடவுள். உஷா என்பது விடியற்காலை தோற்றம். பிரஷா என்பது குழந்தைகள். தனா என்பது செல்வம். ருத்ரன் என்பது அழிப்பவர். அப்போ வரிசையாக இருக்குது, 1 2 3 4 5 6. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 111. பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெக்கோத்தலிக் என்று அழைக்கப்படும். இதில் மெக்காலித் என்பது கிரேக்க மொழி சொல்லாகும். சரி. அடுத்தது, இறந்தவர்களை புதைக்கும் இடங்களை கற்களையும் மரங்களையும் கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. தவறு. மரங்கள்லாம் போட்டு புதைக்கலை. அப்போ ஃபஸ்ட்டு மட்டும் தவறு. சரி. கூற்று மட்டும் சரி. ஆன்சர் ஏ, கூற்று மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 112. இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்படும். இவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். சரி. அப்போ செங்குத்தா நிற்க வச்சிருக்கிறாங்க அப்படி. அடுத்தது, இறந்தவர்களை புதைக்கும் முதுமக்கள் தாலியும் பயன்படுத்தப்பட்டது. இவை இரும்பை குறிக்க அறிவை பெற்றிருந்த சமூகமாக கூடி வாழ தெரிந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சாட்சிகளாகும். சரி. அப்போ ஆன்சர் 2மே சரி. ஆ சரி, ஆவும் சரி. வேதகால சமுதாயத்தின் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் எது தவறானது? ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம். சரி. அடுத்தது, குழந்தைகள் திருமணம் பழக்கத்தில் இருந்தது. இது தவறு. அடுத்தது, தந்தையின் சொத்துக்களை மகன் பராமரிப்பை பெற்றன. சரி. உடன்கட்டை ஏறுதல் தெரியாது. இதுவும் சரி. அப்போ இது மட்டும்தான் கூற்றுகளில் தவறானது. அதாவது குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது மட்டும் தவறானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 114. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது? அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 அன்று புதுடில்லியில் அரசியல் அரங்கில் கூடியது. கூட்டத்தின் முதல் கூட்டமாக தற்காலிக தலைவர் தேர்வு செய்யப்பட்டார். ஆச்சரியா ஜே.பி. கிருபாலின் அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். அப்போ தற்காலிக தலைவர் யார்? சச்சிதானந்தா சின்ஹா. யார் சொல்கிறாங்க? கிருபாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு நிர்ணய சபையின் இறுதி நிகழ்வான அரசியலமைப்பு ஒப்பு தருவதாக
சபை 24/1/1950 அன்று கூடியது. அப்போது தலைமை ஏற்றவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரி. இப்போ மேலே இருக்கிறதும் சரி, கீழே இருக்கிறதும் சரி. அடுத்தது 9/12/1946 முதல் 24/1/1950 வரை அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்கள் 12 தொகுதிகளை கொண்டது. சரி. 284 உறுப்பினர்கள் 26/11/1942 அரசியலமைப்பை ஏற்று கையொப்பமிட்டு அரசியலமைப்பை நிறைவேற்றினர். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 115. அரசியலமைப்பின் மூலங்கள் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. மூலங்கள் எங்கிருந்து எடுத்திருக்காங்க பாருங்கள். பிரிட்டனில் இருந்து எடுக்கப்பட்டது. நாடாளுமன்றம், அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடைகள். அப்போ 2, அடுத்தது அமெரிக்காவிலிருந்து அடிப்படை உரிமைகள், நிதி சீரனாய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்கம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்ற பதவி நீக்க முறை எல்லாமே அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ 1, அடுத்து அயர்லாந்திலேருந்து எடுக்கக்கூடியது அரசின் வழிகாட்டி நெறிமுறைகள். அப்போ 3, அடுத்து பார்த்திங்கன்னா கனடாவில் இருந்து எடுக்கப்பட்டது. அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசுடன் கூட்டாட்சி முறை, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசிடம் ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. இது எல்லாமே இதிலிருந்து எடுத்தது. ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுத்தது வணிக வர்த்தகம், சுதந்திர நாடாளுமன்றத்தின் ஈரவை கூட்டம். இது எல்லாமே ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ 5, 4. அப்போ ஆன்சர் 2, 1, 3, 5, 4. ஆன்சர் சி. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 116வது கொஸ்டின் நம்பர் 116வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்ட சொல் எது? சமதர்மம். ஆன்சர் ஏ, சமதர்மம். தொல்பொருட்களுக்கு கிடைத்த இடங்கள் மாவட்டங்களை பொறுத்துக. பாரு, ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது, அதாவது தூத்துக்குடியில் இருக்குது. 3, கீழடி சிவகங்கையில் இருக்குது. 1, பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. 4, பையம்பள்ளிங்கிறது வேலூரில் இருக்குது. 2, கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோட்டில் இருக்குது. 5, மறுபடியும் பாருங்கள், ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி, கீழடி, சிவகங்கை, பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல், பையம்பள்ளி வேலூர், கொடுமணல் ஈரோடு. அப்போ 3, 1, 4, 2, 5. ஆன்சர் சி. அடுத்து 118. மென்கீர் எனப்படும் தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும். இதன்படி பிரிட்டானிய மொழியில் மென் என்பதன் பொருள் டேஸ். மென் என்பதன் பொருள் கல், கீர் என்பதன் பொருள் நீளமான. கல் நீளமான. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் 119வது கொஸ்டின். கூற்று வேத காலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருள்கள் சான்றுகள் கிடைத்துள்ளன. சரி. காரணம், 4 வேதங்கள், பிரமாணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதாக சுருதிகளாகும். சரி. அப்போ கூற்றும் சரி, காரணம் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், தொல்லியல் பொருள்கள் கிடைத்துள்ள இடங்களை வைத்து பொறுத்துக. கீழடியில் என்ன கண்டெடுத்திருக்காங்கன்னா பகடை. 2வது பொருந்தல்ல கொடு முனைகள். அடுத்து கொடுமணலில் சுழல் அச்சுகள். ஆதிச்சநல்லூரில் தங்க ஆபரணம். அப்போ வரிசையாக இருக்குது. கீழடி பகடை, பொருந்தல்லுங்கிறது கொடுமனைகள், கொடுமணலில் சுழல் அச்சுக்கள், ஆதிச்சநல்லூரில் தங்க ஆபரணங்கள். இப்போ வரிசையாக இருக்குது. 1, 2, 3, 4. ஆன்சர் ஏ. ஒரு காட்டின் மைய அச்சு அப்படிங்கிறது புலி. ஒரு காட்டின் மைய அச்சு புலி. அடுத்த 122வது கொஸ்டின். மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள இடம் விராலிமலை உள்ள மாவட்டம். மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள இடமான விராலிமலை உள்ள மாவட்டம் புதுக்கோட்டை. ஆன்சர் பி, புதுக்கோட்டை. 123வது கொஸ்டின். வௌவால்களைப் போலவே மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிப்பது எது? மேலும் இந்த உயிரினம் பார்வைக்கான குறைபாடு இருக்கும். அதாவது ஓங்கல், டால்பினும் பார்த்தீங்கன்னா மீயொலின் மூலம் தான் உணவை பிடிக்குது.
அடுத்து 124வது கொஸ்டின், 3848 கிலோமீட்டர் நீளமுடைய என்றாலும் இந்தியாவில் பாயும் தொலைவு குறைவாக உள்ள நதி எது? பிரம்மபுத்திரா. ஆன்சர் சி, பிரம்மபுத்திரா. கங்கை ஆற்றின் நீளம், கங்கை ஆற்றினுடைய நீளம் எவ்வளவு? 2525. 2525 தான் கங்கை ஆற்றினுடைய நீளம். 126வது கொஸ்டின், இந்திய தாவரவியல் பூங்கா உலக சாதனை படைத்த ஆலமரம் உள்ள இடம். கல்கத்தாவில் ஹவுராங்கிற இடத்துல தான் ஓகேங்களா சாதனை படைத்த ஆலமரம் இங்கே இருக்குது. 127, கூடுகட்டி வாழும் பாம்பு இனம் எது? மேலும் இது சாதாரணமாக 18 அடி நீளம் வரை வளரக்கூடியது ராஜநாகம், கிங் கோப்ரா. 128, கீழ்கண்டவற்றில் எந்த தேசிய சின்னம் பெருமையின் சின்னமாக கருதப்படுகிறது? ஆலமரம் தான் தேசிய சின்னம், பெருமையின் சின்னமாக கருதப்படுவது. 129, கீழ்கண்டவற்றில் எந்த தேசிய சின்னம் 1950 தேசிய சின்னமாக அங்கீகரிக்காமல் பின்பு 1963 அங்கீகரிக்கப்பட்டது? மயில் 1963 தான் அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள் 130வது கொஸ்டின் நம்பர் 130, விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இந்த குடியாத்தம் உள்ள மாவட்டம் வேலூர் மாவட்டம். 131வது கொஸ்டின், ரிக்வேத காலத்தில் நில உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? வைசியர். நில உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனா? வைசியர். அடுத்து 132, ரிக்வேத காலம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கிராமணி அப்படிங்கிறது கிராமத்தின் தலைவர். விஷயபதிங்கிறது பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு. விஸ்ஸு, இதன் தலைவர் குலம், விஸ்ஸு. ஆன்சர் சரி. ராஜன் ஜனா இனக்குழுவின் தலைவர். இவர் ஜனசியோபா, மக்களின் பாதுகாவலர் எனப்பட்டன. சரி. ராஷ்டிரம் பல இனக்குழு அரசுகள், பரதர், மத்தியர், குரு என்ற பல இனக்குழு அரசுகள் ரிக்வேத காலத்தில் இருந்தன. இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரிதான், இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 133. பாருங்கள், கூற்று பாலி என்பது மக்கள் தங்களுக்காகவே மனம் வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கையாகும். பின் வேத காலத்தில் இது ஒரு வரியாக மாற்றம் பெற்றது. சரி. அடுத்தது, இதன்படி ஒருவர் தனது விவசாய மகசூல் அல்லது கால்நடைகளில் 4இல் 1 பங்கை வரியாக செலுத்த வேண்டும். கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் பி. தவறான கூற்றை காண்க. சபா என்பது மூத்தோர்களை கொண்ட மன்றம். சரி. சமிதி மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. சரி. வேதகால சமூகம் தாய் தந்தை வழி சமூகம். இது தவறு. இனக்குழுவின் மன்றங்களில் விதாதா இக்குழுவின் பொதுக்குழு மிக பழமையானது. இது சரி. அப்போ தவறானது வேதகால சமூக தாய் தந்தை வழி சமூகம் தான் தவறானது. அப்போ ஆன்சர் சி. 135, கருப்பு நிற ஆரியர்கள் அல்லாத மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தாசர் தசபு. கொஸ்டின் நம்பர் 136, வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்டம் பண்பாடு என்று அழைக்கப்படுவது பின்வேத காலம். அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் இருந்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 15 பேர். 138, மகாகவி பாரதியார் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடி பெருமை பெற்ற கர்நாடகா இசை பாடகி யார்? டி.கே. பட்டம்மாள். 139 கொஸ்டின், காந்தியடிகளின் பிறந்த நாளை அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா சபை எந்த ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்டது? 2007. இந்திய அரசியலமைப்பு சபை மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்ட நாள்? ஜூலை 22, 1947. ஜூலை 22, 1947 தான் மூவர்ண கொடியை தேசிய கொடியாக அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்த 141வது கொஸ்டின், 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர்? 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர். 142வது கொஸ்டின்,
1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. அதைத் தொடர்ந்து எந்த நாள் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது? 26/1/1930 முதல். 143வது கொஸ்டின். 1946ஆம் ஆண்டு அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது இருந்த மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்போ எத்தனை பேர்? 389 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 389 பேர் அரசியல் நிர்ணய சபையில் இருந்திருக்காங்க. அடுத்து 144வது கொஸ்டின். 144வது கொஸ்டின். அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொண்ட கால அளவு? 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொண்ட கால அளவு 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். அரசியல் சட்டத்தை உருவாக்கும் செலவு தொகை 64 லட்சம். 64 லட்சம். முழுமையாக அரசியலமைப்பு சட்டம் தயாரான நாள் நவம்பர் 26, 1949. 26/11/1949. 149வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான பிரதிநிதி இந்திய ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தின் எந்த வாயு நிரப்பப்பட்டு வேலையை பாதுகாக்கப்படுகிறது? இப்போ ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு நம்ம அரசியலமைப்பு உண்மையான நகலை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. 148. இந்திய அரசியலமைப்பின் டேசாவது பாகம் இந்திய சமூகத்தின் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது. 4வது பாகம். 4வது பாகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 149. பாருங்கள். பொது வாக்கெடுப்பு முறை ஒரு சட்டப்பூர்வமாக ஏற்படவும் தனிநபராகவும் பொதுமக்களாகவும் அளிக்கும் அங்கீகாரமாகவும் ஒப்புதலாகவும் பார்க்கப்படுகிறது. சரி. அடுத்தது. இந்திய அரசியலமைப்பு திருத்தங்கள் ஒன்றில் கூட இதுவரை பொது வாக்கெடுப்பு விடப்படவில்லை. இந்திய மக்களாட்சி முறையில் இது பின்னடைவாகும். இதுவும் சரி. அப்போ மற்றும் ரெண்டுமே சரி. 42வது சட்ட திருத்தத்தின் பற்றி சரியானது அல்லாதது கூற்றை தேர்வு செய். அரசியலமைப்பு முகவரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை இறையாண்மை சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று மாற்றப்பட்டது. சரி. நாட்டின் ஒற்றுமை என்ற சொல்லானது நாட்டின் ஒற்றுமை மற்றும் உறுதிமொழி என்று விரிவுபடுத்தியது. தவறு. அப்போ 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி. யார்? இந்திரா காந்தி. சரி. 42வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது தேசிய அவசர நிலை பிரகடனத்தில் இருந்தது. சரி. அப்போ தவறானது டி தான். நாட்டின் ஒற்றுமை என்ற சொல்லானது நாட்டின் ஒற்றுமை என்ற உறுதிமொழி விரிவுபடுத்தப்பட்டது தான் இதில் தவறானது. கொஸ்டின் நம்பர் 151. கொஸ்டின் நம்பர் 151. அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது கேபினட் அமைச்சரவை குழு உருவாவதற்காக காரணமாக இருந்த 292 உறுப்பினர்களும் சுதேசி அரசருடன் இருந்து 93 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அவர்கள் எந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டன? 10 லட்சத்திற்கு ஒருவர். ஆன்சர் சி. 10 லட்சத்திற்கு ஒருவர். 152வது கொஸ்டின். சட்ட உரிமையாக கருதப்படும் சொத்துரிமையானது ஆரம்பத்தில் 31 இருந்து பின்பு எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தின் மூலம் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு உறுப்பு 300A சேர்க்கப்பட்டது? 44வது சட்ட திருத்தம் 1978. 42வது சட்ட திருத்தம் 1978. 153வது கொஸ்டின். அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு தினம். 154வது கொஸ்டின். 4 முக சிங்கம் குறிப்பிடுவதை விலங்குகளுடன் தொடர்புடைய யானை என்பது ஆற்றலை பெற்றது. அப்போ 2, குதிரை என்பது வேகத்தை குறிக்கிறது. 1, காளை என்பது கடின உழைப்பு. 3, சிங்கம் என்பது கம்பீரம். 4, மறுபடியும் பெறுது. யானை ஆற்றல், குதிரை வேகம், காளை கடின உழைப்பு, சிங்கம் கம்பீரம். இப்போ ஆன்சர் 2, 1, 3, 4. ஆன்சர் சி. அடுத்து 155. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் தேசிய உறுதிமொழியை பிரிதி மாதிரி வெங்கட சுப்பராவ் எந்த மொழியில் எழுதினார்? தெலுங்கு மொழியில் எழுதினார். தெலுங்கு மொழியில் எழுதினார். கொஸ்டின் நம்பர் 156. தவறான ஒன்றை காண்க. 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் ருபியா. சரி. இதுவே ரூபா என்று மருவி உள்ளது. சரி.
ரூபாய்க்கான இந்திய சின்னத்தை அதாவது ஆர் வடிவமைத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த டி உதயகுமார் ஆவார். சரி. இந்திய குடியரசு நாளில் 4வது ஜனவரி 30 அன்று பாசறை திரும்புதல் என்ற விழா நடைபெறுகிறது. இதன் விருந்தினர் குடியரசுத் தலைவர். இது தவறு. பாசறை தினம் மட்டும் தப்பு. அப்போ ஆன்சர் டி. அடுத்தது 157 தவறான கூற்றை காண்க. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சக ஆண்டு முறை தொடங்கியது. சக ஆண்டு முறையை தொடங்கியவர் கனிஷ்கர். சரி. இளவேநீர் காலம் சம பகல் சம இரவு மார்ச் 22 அன்று இந்த ஆண்டு தொடங்குகிறது. மேலும் லீப் ஆண்டுகளாக மார்ச் 21 அமையும். சரி. நாட்காட்டி சீரமைப்பின் குழுவின் தலைவர் பிரபல கணித இயற்பியலான மேக்நாத் சகானா. இது தவறு. மேக்நாத் சகானா அவர்கள் பெருந்துறையின் நேரில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் சி மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 158. தேசிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. புலி 1973. அடுத்தது 6 கங்கை ஆறு 2008. ஆற்றுவங்கள் யானை இந்திய ரூபாயின் சின்னம் 2010. சரி. லேக்டோபேசில்லஸ் 2012. சரி. மாம்பழம் தாமரை 1950. அப்போ வரிசையாக இருக்குது. 1, 2, 3, 4, 5. ஆன்சர் பி. அடுத்து 159வது கொஸ்டின். கீழ்கணும் கூற்றுகளை ஆராய்க. தேசிய கொடியின் நீள அகலம் 3:2 நடுவில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை உடையது. சரி. தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா. சரி. சுதந்திரத்துக்கு பின்பு தேசிய கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 அன்று செங்கோட்டையில் ஏற்றினார். சரி. இந்த தேசிய கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் உள்ளது. சரி. திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். சரி. அப்போ அனைத்தும் சரிதான். இதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 160 பாருங்கள். சாரநாத் தூணில் உச்சத்தில் அமைந்திருந்த 4 முகச் சிங்கங்கள் இந்திய தேசிய இலட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போனா 26/1/1950. சரி. தேசிய கீதத்தை இணையாக வந்தே மாதர பாடலை முன்னாள் குடியரசுத் தலைவர் அங்கீகரித்த நாள் 24/1/1950. இதுவும் சரி. ஆவும் சரி, ஆவும் சரி. ஆன்சர் சி ரெண்டும் சரி. 161 எந்த நாளில் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டது? மேலும் வங்காள மொழியில் எழுதப்பட்ட தேசிய கீதத்தின் இந்தி மொழிப்பாக்கம் எப்பொழுது இந்திய அரசியலமைப்பால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அப்போ 27/12/1991. அதுக்கப்புறம் 24/1/1950. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் 162வது கொஸ்டின். அதாவது அரசியலமைப்பு மூலங்களை எங்கிருந்து எடுத்தாங்க? ஜெர்மனியிலிருந்து எடுக்கப்பட்டது. நெருக்கடி நிலை, அடிப்படை உரிமை பற்றி. சோவியத் யூனியாவிலிருந்து அடிப்படை கடமை, முகப்புரை, பொருளாதார அரசியல் நீதி அடிப்படை கடமைகள் 42வது திருத்தம் சோவியத் யூனியாவிலிருந்து எடுத்தது. அடுத்து பிரெஞ்சிலிருந்து எடுத்தது குடியரசு, முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவ, சகோதரம் அப்படிங்கிற வார்த்தை. தென் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது அரசியலமைப்பு திருத்த முறை, மாநில உறுப்பினர்கள் தேர்வு. அப்போ வரிசையாக இருக்குது. 1, 2, 3, 4 ஆன்சர். 1, 2, 3, 4 ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 163 தவறானது. 163 தவறான ஒன்றை காண்க. இந்திய அரசியலமைப்பு ஒன்றை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். ஒன்றிய அரசு வழங்கும் குடியுரிமையை அனைத்து மாநிலங்களுக்குள்ளானது. இது சரி. 2015 பிப்ரவரி 27 அன்று மக்களவையில் குடியுரிமை சட்டம் 1955 திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளன. குடியுரிமை சட்டம் 1955 சரி. அரசு பணியில் 5 வருடங்கள் இருந்தால் ஒரு நபர் இந்திய குடியுரிமை கோரிக்கை விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3இல் அடிப்படை உரிமைகளும் பிரிவுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. சரி. அப்போ தவறானது. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 164 இந்திய அரசமைப்பு
உறுப்பு 21 6 முதல் 12 வரை 14 வரை 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து சிறார்களுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்துள்ளன. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மற்றும் ஆண்டு 86வது சட்ட திருத்தம் 2002. 86வது சட்ட திருத்தம் 2002 தான் 6 முதல் 12 வரை குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. 165 உறுப்பு 21 கீழ் அமைக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2009. அரசியலமைப்பு மாற்றம் செய்ய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கியுள்ள சரத்து 368 பாருங்க. ஆண்டுகள் பற்றி கூற்றுகளை ஆராய்க. ஆண்டுகள் கூற்றுகள் பற்றி ஆராய்க. ராஜாஜி அரசு கொண்டு வந்த அடிப்படை கல்வி சட்டத்தை காமராஜர் அமைச்சரையில் அப்போது இருந்த கல்வி அமைச்சர் சி. சுப்பிரமணியம் ரத்து செய்த ஆண்டு 1954. சரி. 2 சென்னை மாகாண தலைவர் ராஜாஜி அவர்கள் தனது முதல் நிதிநிலைய அறிக்கையை முதலில் தாக்கல் செய்த ஆண்டு 1937. சரி. 1992 நவம்பரில் உச்சநீதிமன்ற மண்டல் ஆணையம் வழக்கில் தீர்ப்பு வழங்கியது. இதன்படி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளித்தது. இதுவும் சரி. அடுத்தது மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து சென்னை தலைநகராக கொண்டு தனி மாநிலமும் அமைக்க வேண்டும் என்று பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரத போராட்டத்தின் நடந்த ஆண்டு 1952. அதை பார்த்தீங்கன்னா தெலுங்கு தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தவர் பொட்டி ஸ்ரீராமுலு. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 168 தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. சரி. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதிகளிலிருந்து 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இதுவும் சரி. சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தல் 1952 3/5/1952 அன்று தொடங்கியது. சரி. அரசியலமைப்பு உருவு 383 கீழ்படி ஆங்கில இந்திய ஒருவர் ஆளுநர் நியமனம் செய்கிறார். இது தவறு. அப்போ ஆன்சர் டி. அடுத்தது சரியானது அல்லாததுன்னு கேட்குறான். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியலமைப்பு பகுதி 370. ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து 370. இதை எழுதியவர் அல்லாடி கிருஷ்ணசாமி. தவறு. இந்திய அரசு 5 ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீர் வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்தது. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா பி தான் தவறானது. அடுத்தது கொஸ்டின் பாருங்கள். 170 அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் நிதி ஆயோக். மீதி எல்லாமே அரசியலமைப்பில் இருக்குது. நிதி ஆணையம், அரசு பணியாளர் தேர்வாணையம், தேர்தல் ஆணையம், இது எல்லாமே அரசியலமைப்பில் இருக்குது. அரசியலமைப்பில் இல்லாதது நிதி ஆயோக். பின்வருவனவற்றுள் எந்த தாவரம் இரத்த சிவப்பணு உற்பத்தியை தூண்டக்கூடியது? எலுமிச்சம் புல். இந்தியாவின் புவி அதிர்வு மண்டலங்கள் மொத்தம் எத்தனை? 4 புவி அதிர்வு மண்டலங்கள். 173வது கொஸ்டின். சமர்பதி ஆறு பாயும் மாநிலங்கள் யாவை? மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத். இந்த 3 மாநிலத்தில் தான் சமர்பதி ஆறு பாயும் மாநிலங்கள். 174 செழுமை அடுக்கினர் என்னும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு இந்திர சகானி vs இந்திய யூனியன். 175 சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் அசோகோசர். 176 அரசியல் சாசன விதி டேஸ் 73வது அரசியல் திருத்தத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. 243 பி. கீழ்கண்டவற்றில் யார் இலாகா இல்லாத மத்திய அமைச்சராக இருந்தார்? என் கோபாலசாமி ஐயங்கர். ஆன்சர் சி, என் கோபாலசாமி ஐயங்கர். 178வது கொஸ்டின். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது அல்ல. நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம். சரி. நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாது.
தவறு. மாநிலங்கள் எல்லைகளை மாற்ற முடியும். சரி. ஒரு உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஏற்படுத்தலாம். சரி. அப்போ தவறானது ஆன்சர் பி, நாடாளுமன்ற மாநிலம் சட்டமேலவையை நீக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி அல்லாதது. 179 கொஸ்டின். கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் டேஸ். இதனால் இந்நாள் கல்வி உரிமை தினமாக கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 1. அடுத்து 180. நமது அரசியல் சட்டம் உருவானது 395 உறுப்புகள், 202 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. அப்போ அரசியலமைப்பு உருவாகும் பொழுது 395 உறுப்பு, 22 பகுதி, 8 அட்டவணை இருந்திருக்கு. தற்போது 448 உறுப்பு, 25 பகுதி, 18 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. ரெண்டுமே சரி. அப்போ ஆவும் சரி, ஆவும் சரி. கொஸ்டின் நம்பர் 189. இஃது அடிப்படை உரிமை அன்று. ஓட்டுரிமை. ஓட்டுரிமை. 182. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிறந்திர அரசியலமைப்பு கமிட்டி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல். 183வது கொஸ்டின். 1986ஆம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்கான பஞ்சாயத்து நிறுவனங்களை புதுப்பித்திற்கான அமைக்கப்பட்ட குழு எல்எம் சிங்வி குழு. எல்எம் சிங்வி குழு. 184வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வரதட்சணை ஒழிப்பு தடுப்பு சட்டம் 1959 6/3/1961 மே 1961 தான் கொண்டு வந்தாங்க. சரி. பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 மார்ச். சரி. மதராஸ் மாகாணம் தமிழகம் என பெயர் மாற்றம் கோரி தியாகி சங்கரலிங்கனார் 20/7/1956 10/10/1956 வரை 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். சரி. மதராஸ் மாநிலம் பெயர் மாற்றம் ஜனவரி 14 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரி. அப்போ அனைத்தும் சரிதான். இதுக்கு சரியான ஆன்சர். 185. ஒரு சட்ட முன்வரைவானது எத்தனை வாரத்திற்கு அதிகமாக இழுபறி நிலையில் நீடிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் இரு அவைகளின் கூட்டத்தை கூட்டி தீர்வு காண்பார். இதில் பண முன்வரைவு அல்லது அரசமைப்பு திருத்தும் சட்டம் ஆகியவற்றின் போது இது போன்ற கூட்டத்தின் கூட்டை சட்டமாக இந்திய அரசியலமைப்பு அனுமதிப்பதில்லை. எவ்வளோ நாள்? 6 வாரத்தில் ரெடி பண்ணுமா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 186. கொஸ்டின் நம்பர் 186. ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்தை பெற்றுள்ள பெருங்கடல். ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்தை பெற்றுள்ள கடல் அட்லாண்டிக் கடல். 189. அரசியலமைப்பு இறுதிப்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? அது பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள் ஆனது. ஆன்சர் டி. முகப்புரையில் கீழ்கண்ட சொற்களை எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ள? முகப்புரை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறையாண்மை, 2வது சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஆன்சர் சி. 189 கொஸ்டின். மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மாநிலங்கள் குழு. மாநிலங்கள் குழு. 190. டேஸ் இந்த கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ எந்த கடலில் எரிமலை அதிகமாக இருக்குது? பசிபிக் பெருங்கடலில். 191வது கொஸ்டின். ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினாட் மெக்கலன் பசிபிக் என்று பெயரிட்டார். இதில் பசிபிக் என்பதன் பொருள் அமைதி. பசிபிக் என்பதன் பொருள் அமைதி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 192. தவறான கூற்றை காண்க. ஜிப்ரால்டர் நீர் சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. சரி. பி. அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆழமான பகுதி 8600 மீட்டர். போர்ட்டோரிக்கோ அகழி காணப்படும் மில்வாக்கி ஆகும். சரி. அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல்ங்கிறாங்க. தவறு. மிக சிறிய பெருங்கடல் ஆர்டிக், மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக். இதுவும் சரி. அப்போ தவறானது ஆன்சர் சி. அதாவது அதிக கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் பசிபிக் கிடையாது, அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல். இதுதான் நம்ம பாரதியார் என்ன சொல்லுவார்?
மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். அந்த மேலை கடல் என்பது அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்து 193. ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கு காரணிகள். காலம், தொழில்நுட்பம். ஆன்சர் ஏ மற்றும் பி. 194. பழங்கால மனிதன் பூமியை தோண்டும் போது முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். இதற்கு பின் கண்டறிக்கப்பட்ட உலோகம் இரும்பு. ஃபஸ்ட்டு கண்டறிக்கப்பட்டது தாமிரம். அடுத்த 195. ரொட்டி தயாரித்தல், மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், உயிரி எத்தனால் தயாரித்தல், மருத்துவ புரதம் தயாரிக்க பயன்படுவது. கடல் ஈஸ்ட்டை வச்சு தான் ரொட்டி, மதுபானம், திராட்சை ரசம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது தயாரிக்கிறாங்க. 196. உலகின் பெரு மருந்தகம் என அழைக்கப்படுவது. வெப்பமண்டல மழைக்காடு. உலகின் பெரு மருந்தகம் என அழைக்கப்படுவது வெப்பமண்டல மழைக்காடுகள். 197. ஸ்பெர்ம் திமிங்கலத்திலிருந்து பெறப்படும் திமிங்கல புகுனு எந்த வகை வளத்தை சார்ந்தது? பன்னாட்டு வளம். எந்த வகை வளத்தை சார்ந்தது? பன்னாட்டு வளம். அடுத்த 198. வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று, அதாவது தேவைக்கு மட்டுமே என்று கூற்றை கூறியவர். வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று, அவனது தேவைக்கு மட்டுமே என்ற கூற்றை கூறியவர் காந்தி. அடுத்த 199. தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்று, அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுக வரி விதிக்கப்பட்டது என்று பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறது. சரி. இரும்பு உருவாக்கப்பட்டதுக்கான சான்றிதழ்கள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. சரி. ஆ மற்றும் ஆ ரெண்டுமே சரி. ஆன்சர் சி. 200. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் மக்காச்சோளம் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது? மக்காச்சோளம் கர்நாடகாவில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 201. பொறுத்துக. தென்னவர் அப்படிங்கிறது ஓகேங்களா பாண்டியர் 3, வானவர் அப்படிங்கிறது சேரர் 1, சென்னி என்பது சோழர் 4, அதியமான் என்பது வேலீர் 2. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. குஷானர்கள் எந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள்? யுச்சி இனத்தைச் சார்ந்தவர்கள். 203. மௌரிய பேரரசனுடைய கடைசி அரசர் பிரகத்திரர். 3, சாதவான வம்சத்தை நிறுவியவர் சிமுகா 1. அதிகம்பா கல்வெட்டு யாருடையது? காரவேலனுடையது 4. குஷான வம்சத்தின் தலை சிறந்தவர் கனிஷ்கர். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. குப்தர்களின் பொற்காலம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. குப்தர்களின் பொற்காசுகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. தினாரா. குப்தர்களின் பொற்காசுகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. தினாரா. கொஸ்டின் நம்பர் 205. இந்தியாவில் பௌத்த மதம் பின்பற்றிய கடைசி அரசர். பௌத்த மதத்தை பின்பற்றிய கடைசி அரசர் ஹர்ஷர். 206. நூல் ஆசிரியர். பாணர் எழுதிய நூல் ஹர்ஷசரிதம் காதம்பரி. 3, ஹர்ஷர் எழுதிய நூல் ரத்தினவாளி நாகரத்தினா பிரியதர்யா. அப்போ 1. காளிதாசர் எழுதிய நூல் சாகுந்தலம் மாளவிகா மித்ரம். அப்போ 4. அசோகோசர் எழுதியது புத்தசரிதம் சூத்திர அலங்காரம். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. அடுத்தது, தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் மக்கள் நகரங்களில் வாழ்கின்றன? 47% மக்கள் நகரங்களில் வாழ்கின்றன. 208. பாதசாரிகள் என்ற சாலைகள் கடக்கும் பகுதி எந்த ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டது? 1937. பாதசாரிகள் என்ற சாலை அமைப்பு எந்த ஆண்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரிட்டனில் 1934. 1934. அப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா 6வதுல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.